ஏன்னா எடப்பாடியாரோட எழுச்சி பயணங்கிறது சார் இது ஒரு மிகைப்படுத்தி சொல்வதற்காகவோ இல்லை நான் இந்த கட்சியை சார்ந்தவள் அதனால் சொல்கிறேன்லாம் நினைக்க வேண்டாம். உண்மையாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இறைவன் மீது ஆணையாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, அந்த எழுச்சி பயணம் மக்களுக்கான ஒரு பயணம். தமிழ்நாட்டை மீட்டெடுத்தே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கோம் சார். ஒரு நாளைக்கு எத்தனை க்ரைம் ரேட் எடுத்து பாருங்கள் சார். ஒரு நாளைக்கு எத்தனை கொலைகள், எத்தனை கற்பழிப்பு. சில விஷயத்த சொல்ல முடியும் சார், சில விஷயத்த நீங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு நடக்குது. ஏடிஎம்கேல இருந்ததுன்னா உண்மையாக இருந்ததுங்க சார். ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இதுக்கு முன்னாடியும் நான் சொல்கிறது அதுதான், ஆட்டோ ஓட்டுநரை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, கூலி தொழிலாளியை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, வீட்டில் வேலை செய்யும் வேலைமார்கள் மகளிர்களை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ப்ரொஃபஷ்னல்ஸ் அது சார் காவல்துறை அதிகாரி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு சார், நம்புவீங்களா? அவங்க சொல்கிறாங்க மன உளைச்சல். அம்மா இருந்தபோது எனக்கு கொடுத்த அங்கீகாரம் என்ன தெரியுமா? மகளிர் போலீஸ் சார். எத்தனை மகளிர் போலீஸ் இப்போ பாதுகாப்பாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ லேடிஸு அம்மா இருந்தபோது. லேடிஸுக்குன்னா பாதுகாப்பு எங்கள் அம்மா ஆட்சியில் தான்னு அவங்க நிரூபித்து, நான் சொன்னேன், என்னுடைய முன்னாடி தலைவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போன இடம், தடம் பதித்த இடம். அதனால் நீங்கள் அறிஞர் அண்ணாவை முன்னிறுத்தினாலும் சரி, புரட்சி தலைவரை முன்னிறுத்தினாலும் சரி, ஓட்டு வங்கியை பிரிக்கலாங்கிற கனவு இருந்தால் தயவு செய்து அந்த கனவு மெய்ப்படாது. எவ்வளோ லேடிஸு அம்மா இருந்தபோது